ஒரு முறை என்னுடைய நண்பர் அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்தார். அந்த வீட்டில் அவர் அநேக பப்பாளி மரங்களை நட்டிருந்தார். அந்த பப்பாளி மரத்தில் ஒரு மரத்தை காட்டி என்கிட்ட கேட்டார், பிரதர் உங்களுக்கு இந்த மரம் பிடிச்சிருக்கான்னு கேட்டார். பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த பர்ட்டிகுலராக ஒரு பழம் பெருசாக இருக்கு இல்லைங்களா, அந்த பழத்தை நீங்கள் பறிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டான ஒன்றை சூஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் மேலே ஒரு அக்கறையோடு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற பழங்கள்லேயே பெஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. அதை நானும் ஒய்ஃபு பிள்ளைகளோட சமாதானமாக சாப்பிட்டோம். சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு மனிதர்களாகிய நம் கூட பிறந்தவங்க, கூட இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் நம்மளுக்கு நன்மை செய்ய எத்தனைக்கும் பொழுது, நம்மை தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், தெய்வம் நம்மளை காப்பாற்றாம விட்டுருவாரா? நம்மளுக்கு நன்மை செய்ய விட்டுருவாரா? உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆண்டவர் செய்வார். உங்களுடைய சரீரம் இப்படியே ஒரு 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 வியாதியிலே அழிந்து போயிடாது. அவர் பெஸ்ட்டானதை கொடுத்துருக்கிறாரு. பெஸ்ட்டானதை கொடுப்பார். பெஸ்ட்டானதை கொடுத்து கொண்டே இருப்பார். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவராக இயேசு மாற்றி போடுவார். அவர் பொல்லாத மனிதர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது, பரம தகப்பனாகிய ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிங்க பெஸ்ட்டான திங்ஸை கொடுக்காம விடுவார்? நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டான திங்ஸை கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அவர் ஆச்சரியமானவர். அவருடைய நாமம் அதிசயமானது. சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.